Let us start with the expected value, the concept on expected value. Before that, try to understand a small difference when we talk about mean. Mean பேசும்போது ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். There's 1,000 people available. Okay, 1,000 people available. And among the 1,000, I'm just picking up only 50 in number. Okay, 1,000 எடுத்து நான் ஒரு சர்வே எல்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, I'm just particularly taking this 50 numbers and taking a survey. அப்படி வச்சுக்கலாம். இங்கே இந்த சர்வே எடுத்த பிறகு probably I'm going to introduce a new item-ஆக இருக்கலாம். அப்போ அந்த நியூ ஐட்டமுக்கு வந்து எவ்வளோ கிரேடு கொடுக்குறாங்க பீப்புள், அதுக்காக சொல்கிறேன்னா அதுக்கு நான் ஆவரேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் மீன். யூஸ்வலி வந்து ஆவரேஜுக்கு மீன், மீடியன், மோட் மூணுமே சொன்னாலும் மீன் இஸ் த பெஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஆவரேஜ்னா நம்ம யூஸ்வலாக மீனை பற்றி தான் பேசுவோம். ஓகே, ஹியர் ஆல்சோ ஐ மே டேக் த மீன் வேல்யூ. Here also I may take the mean value. If I take the mean value for this number, I am usually representing as arithmetic mean. The mean na usual arithmetic mean. The average na usual arithmetic mean. Okay. So in case I am taking mean from the survey taken from 1,000 people, na this mean will be represented using the notation mu. This is pronounced as mu. Okay. In case if I am taking the mean value for 50. இந்த 50 எங்கேருந்து சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இங்கேருந்து ஒரு 50 பீப்புளை சூஸ் பண்ணி சர்வே எடுத்திருக்கேன். இஃப் திஸ் மீன் வேல்யூ இஸ் டேக்கன் ஃபார் திஸ் 50 பீப்புள், தட் இஸ் அ சர்வே கண்டக்டட் ஃபார் திஸ் 50 பீப்புள் அண்ட் அவங்களோட கிரேடிங்ஸை வச்சு நான் எடுத்திருக்கேன். ஸோ இன் திஸ் கேஸ் இட் பி கால்ட் அஸ் எக்ஸ் பார். ஓகே, இன் திஸ் கேஸ் வில் பி கால்ட் அஸ் எக்ஸ் பார். ப்ராபப்ளி நீங்கள் இந்த ஏதாவது ஆப் இல்லைனா பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு டவுன்லோட் எனி ஆப், யூ வில் ஃபைண்ட் அ ரேட்டிங் லைக் 4.4, 4.3, 3.9. திங்க் பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாராவது 4.4 கொடுத்துருப்பாங்களான்ட்டு, 4.3 கொடுத்துருப்பாங்களான்ட்டு. சி இட்ஸ் லைக் 4 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் எத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்க? தட் இஸ் வில் டேக் த மீன் இல்லையா? எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப்எக்ஸ் பை சமேஷன் எஃப்னு பண்ணுவீங்க இல்லையா? அப்போ இந்த 4.4ங்கிற வேல்யூ வந்து என்னென்னா, எத்தனை பேர்கிட்ட வந்து ரேட்டிங் வாங்குறது. சி எல்லாரும் ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க, பட் எவ்ரிபடி இஸ் கிவிங் த ரேட்டிங், நாட் நெசசரி இல்லை. ஸோ லைக் வைஸ் இஃப் 1,000 people are using my product and if the mean is found, the mean will be represented as mu. Okay, from the 1,000 I am taking only 50 and taking the mean value na it will be represented x bar. Okay, ரெண்டுமே மீன் தான், ரெண்டுமே arithmetic மீன் தான். ரெண்டோட ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா mu is equal to summation fx by summation f and also x bar is equal to summation fx by summation f. ரெண்டுமே சேம் ஃபார்முலே தான். But why there is two notation here is, it is because here we are talking about population, but here we are talking about the sample taken from this population. இங்கே 1000ங்கிறது ஓவராலாக இருக்கிற 1000 people. So this is the whole population. When I talk something about the population and the mean value is taken for that population, I represent using mu. Instead, if I talk only with respect to a sample taken from this 1000 population, as we have done for the rating problems, அப்போ அந்த சாம்பிளுக்கு மட்டும் தான் நான் மீன் எடுக்கிறேன்னா, this will be taken as x bar. The formula is same, but எத்தனை x எடுக்கிறீங்க, எத்தனை f எடுக்கிறீங்க differs இல்லையா? So mu and x bar, right? So when we say arithmetic mean, we may be using x bar, we may be using mu. Both the terms are there. So நம்ம expected value discuss பண்ணும்போது இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். What is expected value doing here with arithmetic mean? Yes, expected valueக்கும் இந்த arithmetic meanக்கும் என்ன difference or how far it is connected னு பார்த்தீங்கன்னா, I have a simple problem here. I am taking x and f values. I am taking x and f values, right? X is assumed taking the values 1, 2, 4, 6 and 8. F is assumed taking the values 1, 2, 3, 3 and 1. Is it okay? Let me take arithmetic mean for this. Let me take arithmetic mean. So you know the arithmetic mean formula, x bar. Again, mu use பண்ணல, x bar use பண்ணலாமே. இது எனக்கு சாம்பிளாக பாப்புலேஷனான்னு தெரியல. ஸோ ஜென்ரலாக ஒரு டேபிளில் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா எக்ஸ் பார் தான் யூஸ் பண்ணுவோம். யூ டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு யூஸ் மியூ. ப்ராப்ளி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெஷர்ஸ் ஆஃப் ஆவரேஜஸ் கால்குலேட் பண்ணுவீங்க, மீன், மீடியன், மோட் கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ் பார் தான் யூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் அ டேபிள் இஸ் கிவன்னா திஸ் நாட் டாக்கிங் அபவுட் த பாப்புலேஷன், டாக்ஸ் அபவுட் த சாம்பிள் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ யூஷுவலாக எக்ஸ் பார் தான் யூஸ் பண்ணுவோம். நத்திங் ராங் இன் யூஸிங் மியூ, பட் யூஷுவலாக எக்ஸ் பார் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாட் இஸ் எக்ஸ் பார்? இஸ் சமேஷன் fx divided by summation f nu பண்ணுவீங்க. Am I right? Summation fx divided by summation f. So let me have the values here. Let me do it fast. So fx, f into x. So 1, 4, 12, 18 and 8. So the total value was 43. Am I right? What is summation f? 3, 9, 10. Is it okay? 43 divided by 10. So 43 divided by 10, it's 4.3. Is it okay? Please make a note of this answer.
further discussion நான் இந்த வேல்யூவை லிங்க் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், x bar ஓட வேல்யூ 4.3 தெரியும். I'm going to make a small change in the table, that is instead of this f I'm going to take the probability value p. Okay, probability value for this f னு அர்த்தம். Okay, for this f னு அர்த்தம், which means how you go for the probability value? You know the probability definition is favorable divided by total. இல்லையா? What's the total? 10. What is favorable for getting this value x as 1? 1. So probability will be 1 by 10. Am I right? Then getting this x as 2 is 2. So this is 2 by 10. That is favorable is 2 and divided by total. Likewise for 4 is 3 by 10. Likewise for 6 is 3 by 10. Likewise for 8 is 1 by 10. Is it okay? You add everything, definitely you have to get 1. That's our intention. Probability na value 1 than irukum. Now for this x and f, see I'm going to focus this x and, sorry, not f, instead of f I'm going to take p. So I'm going to take p and x. I'm going to take arithmetic mean. I'm not going to use the notation x bar here, but arithmetic mean oda formula theriyum. It is summation fx by summation f, but instead of f it's replaced with p now. So the formula instead summation fx by summation f, I'm using the formula summation px by summation p. Is it okay? What is summation p? 1 dana எப்பவுமே summation p 1 dana, doubt irukkodad summation p 1. So instead of using summation px by summation p, I can directly here now use it as summation px for finding the mean value. As of now I'll name this as summation px as the mean value. Let me use the notation later. Notation use பண்ணது இப்போதைக்கு நான் mean, இதுவும் mean தான், இதுவும் mean தான். இங்க நான் x bar particular notation use பண்ணிருக்கேன், or in some cases mu. Okay, இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா ஜெனரலா நான் mean னு போடுறேன். I'm going to fit the notation later. So what is summation px? I have to multiply p into x, right? So let me add a column for p into x. So this is x, this is p. So p into x. So this is 1 by 10, this is 4 by 10, this is 12 by 10. I'm just multiplying the values. I'm just multiplying the values. So this is 18 by 10 and this is 8 by 10. Summation of all the values, it will be 43. Yes, you can check the value. 5, 12, 30, 38, 43. 43 divided by 10 will be your summation px. Okay, which is 43 divided by 10 in turn is 4.3. அதே தான் இங்க வந்திருக்கு. f எடுத்து பண்ணாலும் divide by summation f பண்ணும்போது 43 by 10 வந்தது. இங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா each and every value is divided by 10. ஏன்னா probability value மாத்துனீங்க. அப்போ இங்க எடுத்தாலும் 4.3 வருது, இங்க எடுத்தாலும் 4.3 வருதுன்னா இங்க ஃபைண்ட் பண்ணதும் மீன் வேல்யூ தான், இங்க ஃபைண்ட் பண்ணதும் மீன் வேல்யூ தான். இஸ் இட் ஓகே? இங்க f வச்சு ஃபைண்ட் பண்ணீங்க, இங்க p வச்சு ஃபைண்ட் பண்ணீங்க. தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். இங்க x bar நோட்டேஷன் கொடுத்தீங்க, சம்டைம்ஸ் mu னு நோட்டேஷன் கொடுக்கலாம்னு பார்த்தோம். இங்க நம்ம x bar நோட்டேஷன் யூசுவலா யூஸ் பண்ண மாட்டோம், because we are going to discuss here mean with respect to the population, so usually we will express this as mu. Usually this is expressed as mu, and whenever we have the value p na another probability na another chance of occurrence, what may be my expectation, in the words alla fit pannalam, chance or occurring of an event, what event may occur. So my expectation is about, appo expectation varumbodhu இதை நான் மியூன்னு யூஸ் பண்ண போகிறதில்ல, மியூ தான் கரெக்டானது. பட் ப்ராபபிலிட்டின்னு யூஸ் பண்ணும்போது நான் இதை மியூன்னு யூஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஹையர் வேல்யூ அடிஷன் தரப்போகிறேன், விச் இஸ் டர்ன்ட் அஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது யூஸ்வலாக இப்படி தான் போடும். வில் நாட் யூஸ் அஸ் இ ஆஃப் எக்ஸ், இப்படி போட மாட்டோம். யூஸ்வலாக இப்படி போடணும்னா இ ஆஃப் எக்ஸ் தான் போடும். பட் நம்ம ஸ்பீட் ரைட்டிங்கில் இப்படி போடலாம், தப்பு இல்லை. பட் யூஸ்வலி இஸ் எக்ஸ்பெக்டட் அஸ் இ ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எக்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ வேலிட் நோட்டேஷன். லைக் எங்கே போனாலும் இந்த நோட்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. So e of x, which is nothing but mu here. Okay, mu na another mean value. Mean value na another, we are discussing, this is meant for population. ஏன் மேம் இதை எப்படி நீங்கள் பாப்புலேஷன் சொல்கிறீங்களே, இதை ஏன் எக்ஸ்பார்னு நீங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ ஏன் இது பாப்புலேஷன் சொல்கிறீங்க? எக்ஸ்பார்ங்கிறது கொடுத்துருக்க டேபிளுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், பட் எக்ஸ்பெக்டட் வேல்யூங்கிறது அந்த மாதிரி இல்லை, ஹோல் பாப்புலேஷனுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ப்ராபபிலிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் கிட்ட வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியும்னா அதுதான் வந்து நம்ம மியூ, தட்ஸ் வாட் யூ கால் அஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இஸ் இட் ஓகே? So I just want to compare this expected value is nothing but arithmetic mean. அப்போ நீங்கள் எக்ஸாமில் expected value படிக்காமல் போயிட்டீங்க, திடீர்னு கொஸ்டினில் expected valueன்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள், expected value is nothing finding the arithmetic mean. ஆனால் என்னென்னா இந்த x என்னன்னு பார்த்துக்கணும். நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி டைரக்ட் டேபிள் x தர மாட்டாங்க. x என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணணும், ஆர் இட் will not be given, it will be given in statement form. x is making a profit or lossனு கொடுப்பான். ஸோ x நீங்கள் தான் டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ expected value is nothing but
arithmetic mean where this expected value is found on some random variable x. அப்போ இந்த x என்கிறது என்னது? Random variable. Okay, we have defined what is a random variable. We have talked so much on random variables. Please you can refer that. Let me go for variance. Yes, நீங்கள் statistics படிச்சிருப்பீங்க, measures of dispersion and averages. அதே தான் இங்கே. So mu-ங்கிறது e of x na, mu-ங்கிறது e of x na. How you will find variance? You might have learnt in your lower classes of measures of averages and dispersion படிச்சிருப்பீங்க. Sigma square or sigma can be written as e of x minus x bar the whole square divided by n படிச்சிருப்பீங்க. Hope you remember. E of x minus x bar the whole square divided by n. What is this n? Total number of values தானே. What is the total number of value? நம்ம ப்ராபபிலிட்டி எடுக்கணும்னா total number of value என்னவா இருக்கும்? 1 இருக்கும். So அதை ரிமூவ் பண்ணிடுங்க comfortably. So this is now expectation of x minus x bar the whole square, or we have another formula which is saying that root of e of x squared minus e of x the whole square. ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு. இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். Is it okay? So we have sigma which is equal to e of x squared minus e of x the whole square. Is it okay? வேணும்னா நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. But you have to understand e of x squared, e of x the whole square. E of x find பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணணும். Else you can use this one as e of x minus x bar the whole square. Okay, e of x minus x bar the whole square. More suitable எதுன்னு கேட்டிங்கன்னா x bar பதிலா mu யூஸ் பண்ணுறது தான். Nothing wrong in this. கட்டமாக மார்க் எல்லாம் குறைக்க போகிறதில்ல. Nothing wrong in this. But you have any theoretical question on expected value னா x bar பதிலா mu யூஸ் பண்ணுறது தான் கரெக்டான வேல்யூ. Okay, so e of x minus mu the whole square. What is mu? Nothing but e of x. So டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So you can write also this one as e of x minus e of x minus e of x the whole square. Is it okay? So either you can use this one, or either you can use this one, or either you can use this one, whichever is comfortable. அது மட்டும் படிக்கலாமா? நான் வேண்டாம். Questionல எது வேணாலும் கொடுக்கலாம். So just get adopted for all the three values. Okay. So this is with respect to sigma. அப்ப இந்த வேல்யூவை நீங்க ஸ்கொயர், this will come inside the square root because I'm talking about sigma. அப்ப வேரியன்ஸ் தான் நீங்க வந்து ரூட்டை ரிமூவ் பண்ண வேண்டியதான். This is okay. Next, let me go for the concept y is equal to a plus bx, which is change of origin and scale. Yes, the earlier video la idha pathi நம்ம எக்கச்சக்கமா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். So when we go for change of origin and scale with respect to e of x um பார்க்கலாம், with respect to variance um பார்க்கலாம். So change of scale and origin with respect to origin and scale எடுத்தா, origin and scale, let me go for e of x. E of x is what? Nothing but arithmetic mean. Arithmetic mean என்னங்குது measure of averages. Measure of averages la is get affected both by origin and scale னு பார்த்திருக்கோம். So in this case e of x is given இருந்துச்சுனா, if e of x is known னு வெச்சுக்கலாம், e of x is known னு வெச்சுக்கலாம், அப்ப e of y will be nothing but a plus b into e of x. நிறைய நம்ம பார்த்திருக்கோம். Please refer the earlier video. We have a detailed discussion on this. This is saying that it's affected by origin and by scale. Is it okay? With respect to mean. Either with respect to variance, or let me go for standard deviation. Sigma of y or sigma y. So e of x, sigma x and variance of x all are known vechikalam. Is it okay? So sigma y will be, a will come, you remember, a varadu. Origin affect agadu, not affected by origin but affected by scale. Hope you remember. அப்ப a வராது, sigma எடுக்கும்போது modulus of b வரும். So e of, not e, sigma of x. Is it okay? With respect to standard deviation. With respect to variance, variance of y is equal to b squared into variance of x, to variance of x. So if you are asked to find the variance value now, variance value of x find பண்ணிட்டு using this formula and taking the square, after finding this value you can substitute, taking b square you can find the value. So direct problem பண்ணிடலாம். Sometimes if your question paper is really very easy na direct இது கொடுத்திருப்பாங்க, variance of x value will be given, so you will multiply by b squared. So b value you know which is multiplied by x here, multiply பண்ணி square பண்ணிட்டு multiply பண்ணிடலாம். Sometimes என்ன தெரியுமா பண்ணுவாங்க, twist into the variance of x கொடுக்காம you are asked to find variance of y. Let me have it here. You are asked to find variance of y. Okay, variance of y find பண்ணோம், given sigma of x னு கொடுத்திருப்பான். You have to find variance of y given sigma of x.
வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பி ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் தான் வேரியன்ஸ் ஒய் வரும். சிக்மா எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் தப்பாக தான் வரும். ஏன்னா சிக்மாங்கிறது இங்கே சிக்மா இல்லை, இங்கே சிக்மா ஸ்கொயராக இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ் ஒன். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன ட்விஸ்ட். ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் வில் ஹேவ் ஸ்மால் ட்விஸ்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ட்விஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஸ்கேல். Next here, the fifth point I am going to discuss here is the three aspects. The three aspects. Random variable concepts la moon aspects நம்ம discuss பண்ணிருக்கோம். One is the general aspect, one is the probability mass function and probability density function. The same thing I am going to discuss here. So let me have the space for discussing the three aspects. What we are discussing here is the general one. So general aspect நம்ம discuss பண்ணிருக்கோம். General is E of x is found to be summation px. Am I right? Summation px. Variance or sigma square of x is nothing but summation or E of x. I may take any one formula. Probably I will go for this one. E of x squared minus E of x the whole square. Is it okay? We have this formula. Sometimes என்ன ஆகும்னா ஒரு என்ன சொல்றது, like function may be given. Before discussing, I'll have a small point here. I know E of x is summation px. Okay. Instead of x, you have x squared nu vechikalam. X squared nu vechikalam, which means wherever you find x, you have to substitute x squared nu artham, because we have to find E of x squared, right? Appo wherever you find x, you have to find x squared. Appo x enava maarum, x squared ah maarum. P remains as it is and summation px squared. Please கொஞ்சம் think பண்ணி பாருங்க. E of x squared, wherever you find x, you have to substitute x squared. அப்போ summation px squared மாறும். In case இங்க x squared இல்லாம a plus b இருக்கு. ஓகே, இப்படி எல்லாம் வருமா மேம்? கட்டாயமா வரும் இந்த மாதிரிலாம். E of a plus b. What is this a and b? Some function. Don't think a and b are always constant. அந்த மாதிரி நீங்களே நினைச்சுக்க கூடாது. ஓகே, E of a plus b. அப்போ summation p into x இருக்குன்னா x, x square இருந்தா x square, இங்க என்ன இருக்கு? a plus b இருக்கு. Just take it as a plus b. Okay, probably you may be having E of x plus y இருக்கலாம். In the case of summation p into x plus y. So in general, E of g of x னு இருந்ததுனா, where this function g of x will be a monotonic function, உங்க bookல கொடுத்திருப்பான். Monotonic தான், there is no link between expected value and g of x னு சொல்றதுக்காக. This will be summation p into g of x. ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. மிச்சம்லாம் நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். எக்ஸ் இருந்தால் எக்ஸ் போடணும், ஒன் இருந்தால் ஒன் போடணும், டூ இருந்தால் டூ போடணும், ஜி ஆஃப் எக்ஸ் இருந்தால் ஜி ஆஃப் எக்ஸ் போடணும். இஸ் இட் ஓகே? Now let me continue here because I need this concept here. Okay, so I may continue here. General aspectல என்ன பண்ணுறோம்? E of x is equal to summation px. Variance is E of x squared minus E of x the whole square. So in this case E of x square is summation px square. இதுதான் ஜென்ரலாக நம்ம பார்க்குற எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ரேண்டம் வேரியபிள் கான்செப்ட்ல டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹோப் யூ ரிமெம்பர் ஃபார் டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ். வென் ஐ சே டிஸ்க்ரீட், வில் டாக் அபவுட் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம். வென் வி சே கண்டினியூஸ், வில் டாக் அபவுட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தோம். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் குவைட் ஃபேமஸ் வித் 3 ஆல்ஃபபெட்ஸ். பிடிஎஃப்னு சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக. அது ஒரு பெட் நேம் மாதிரி. பிஎம்எஃப்னா டிஸ்க்ரீட்டுக்கு, பிடிஎஃப்னா கண்டினியூஸ்க்கு. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில். Okay, so probability mass function is with respect to discrete case and probability density function is with respect to continuous case. அங்க நம்ம random variable ல எப்படி 3 aspects discuss பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் discuss பண்றோம். For convenience you can refer that video also. Without referring also you can refer here. ஏனா டைரக்ட்டா இங்க எப்படி நம்ம லிங்க் பண்றோம் தெரியும். discrete-ஆ இருக்கு, direct probability value வந்தா direct probability value யூஸ் பண்ணுவீங்க. discrete-ஆ இருக்குனா ஒரு function இருக்கு that is having a probability value in that. Okay, for example E of x எப்படி இருக்கு? summation px தான இருக்கு. அப்போ probability value நான் x ல யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா? அந்த மாதிரி ஃபங்க்ஷனா இருக்கு. probability is used in a function. அப்ப நான் டைரக்ட்டா f of x யூஸ் பண்ணுவேன். Because I'm not having the direct probability value here, f of x யூஸ் பண்ணிக்கிறேன். Then E of x here will be summation, okay, summation instead of p what I have? F of x. So x into f of x. Is it okay? X into f of x. What is variance? Variance simple தான். E of x squared minus E of x. We are not changing the term, we are changing the application of the term. Now this E of x squared, inga enna irukku? Summation p into x squared. So now here E of x squared will be summation, what is this p now? Discrete, f of x. So this is x squared into f of x. Is it okay?
அப்போ எங்கெல்லாம் p இருக்கோ அங்கெல்லாம் f of x. Now comes for this case PDF function, that is continuous function. இங்க நம்ம represent பண்றது f of x தான். Okay, that's almost the same. பட் சமேஷன் வராது, இன்டகிரேஷன் வரும். ரேண்டம் வேரியபிள் இதான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எதுக்காக நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக சமேஷன் யூஸ் பண்ணுறோம், why is called as discrete, why is called as continuous, இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ லெட் மீ கோ வித் e of x first. ஸோ e of x, either I may compare here or compare here or whatever it is. So this is summation x into f of x. Am I right? Next here is variance of x. So sigma x squared, which is equal to e of x squared. The notation will not get changed. The value apply only gets changed here. So e of x here will be considered as summation x squared f of x. Ana illa summation varadu. We have to get the integral value. Appo integral value na limit venum. Endha limit அவங்க கொஸ்டினில் டிஸ்கிரைப் பண்ணாமல் இன்டகிரேஷன் வேல்யூ தர முடியாது. ஸோ இட் மே பி ரிட்டன் as alpha beta or it may be given as a comma b, whatever it is. என்ன கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம். Usually we'll take alpha beta as a general interval. ரொம்ப ஸ்பெசிஃபிக் கேஸாக இருந்தால் we'll use integral a to b x squared f of x. எப்போவுமே இன்டகிரேஷன்னா நிறைய வேரியபிள் இருக்கலாம், எந்த வேரியபிளுங்கிறதுக்காக d of x போடுவோம். Okay, integration concept is okay. So integration is nothing but summation value. Is it okay? So this is with respect to the three aspects of expected value. Random variable இந்த ப்ராப்ளம்ஸ் வரும், எக்ஸ்பெக்டட் வேல்யூ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். தியரட்டிக்கல் கொஸ்டினாக இருந்தால் இந்த டேபிள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில். இஸ் இட் ஓகே? ஸோ ஒன் இஸ் டன் ரிலேட்டிங் எக்ஸ் பார் அண்ட் மியூ. வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ இஸ் நத்திங் பட் அன் arithmetic mean. How we can find the variance? Yes, we can take the help of measures of dispersion formulae. Yes. What do you mean by change of origin and scale with respect to variance and standard deviation and expected value, that is e of y? We have done a detailed video, so you can refer pannittu, you can just link the concept here. And we have detailed discussion, we had a detailed discussion on the three aspects: general aspect, discrete and continuous. Now there is a last heading with respect to properties of the expected value. Let me have this heading as 6. Properties of the expected value. 4 properties discuss பண்ண போறோம். 1, 2, 3 and 4. Don't try to memorize this property. நான் இங்க just mathematical expressionல லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றுவோம். இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டீலிங் த ப்ராப்ளம்ஸ். நம்ம இங்கே பார்க்குற வேரியபிள் எல்லாமே சிங்கிள் வேரியபிள் வராதுப்பா. எக்ஸ் மட்டும் வராது. சரி மேம், ஒய் வருமா? வரலாம். ஒய் மட்டும் வருமா? எக்ஸ் மட்டும் வரலாம், ஒய் மட்டும் வரலாம், எக்ஸ் அண்ட் ஒய் சேர்ந்து வரலாம். அப்போ 2 வேரியபிள் தான் வருமா? இல்லை, ஜெட்டும் வரலாம். ஏ வருமா? வரலாம். என்ன வேணாலும் வரலாம். ஏன் 100 வேரியபிள்ஸ் கூட தரலாம், 1000 வேரியபிள்ஸ் கூட தரலாம். மே ஹேவ் எனி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். அப்போ எப்படி நம்ம டீல் பண்ணுறது? இங்கே நமக்கு ஒரு 2 வேரியபிள் வச்சு தான் இருக்குது. 3 or 4 வந்து I can generalize the case. Okay. So let me go for discussion of one by one. இது நீங்கள் again நீங்கள் properties under measures of meanல பார்த்துருப்பீங்க. That is measures of averagesல you have discussed each and every property over there. அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். Properties of mean will get satisfied for properties for expected value also. The same is discussed here. இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னு மட்டும் ஒரு fast glance பார்த்துடலாம். So let me go for the very first property, which is expected value of k is equal to k and check பண்ணனும். Okay, expected value of k is equal to k and check பண்ணனும். What do you mean by expected value of k? Expected value of x தெரியும்ல, e of x is equal to summation px, right? x க்கு பதிலா என்ன இருக்கு? k இருக்கு. இப்போ தான் பார்த்தோம். 1 இருந்தா 1 போடுங்க, 2 இருந்தா 2 போடுங்க, k இருந்தா k போடுங்க. அப்போ e of k is nothing but summation pk. Is it okay? இங்க k வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கறனால k டைரக்ட்டா சம்மேஷன் வந்து வெளியில எடுத்துடலாம். You can remove out of the summation. It does not have any impact on the summation அர்த்தம். This summation does not have any impact on k னு அர்த்தம். Okay, x இருந்தா x 1 2 3 னு வேரி பண்ணுவீங்க. k வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தானே, சோ வேரி பண்ண முடியாது. So this is nothing but again 1. பாருங்க, e of k equal to k. Is it okay? Expected value for constant is a constant. Expected value of a constant is the constant. And the constant, the same constant is the constant k. இந்த k இருந்தா k, அங்க k இருந்தா இங்க p வருமா? வராது. அங்க k இருந்தா இங்க y வருமா? வராது. இங்க k இருந்தா இங்கேயும் k தான் வரும். அதுதானே மீன் பண்றோம். Which means there is no impact னு அர்த்தம். ஒரே மாதிரி தான் இருக்கும். So this is property number 1. Okay. Let me go for second property. E of x plus y is equal to e of x plus e of y. E of x plus y is equal to, I need to show that one, but let me have the expected value here. Summation p x இருந்தா x, x plus y இருந்தா x plus y.
Is it okay? Because addition is here, I can split it into 2. So summation px plus summation py. Is it okay? Summation px plus summation py. This summation px is nothing but e of x and this is nothing but e of y. Is it okay? Yes. ரெண்டு வேரியபிள் இருக்கு x and y ன்ட்டு அதுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணாலோ இல்லனா e of x தனியா e of y தனியா ஃபைண்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணாலோ சேம் தான். Is it okay? So second one says expected value of two random variables. Let me have RV. X is a random variable, y is a random variable. Expected value of two random variables is the sum of their expectations. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பார்த்தா பயப்படாதீங்க. ப்ளீஸ் மேக் யூர் செல்ஃப் போல்ட் இனஃப் டு ஆன்சர். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் டூ ரேண்டம் வேரியபிள். ஓகே, சம் ஆஃப் டூ ரேண்டம் வேரியபிள். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் டூ ரேண்டம் வேரியபிள். இன்னும் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியணும்ல, ஆட் பண்ணுறீங்க இல்லையா? டூ ரேண்டம் வேரியபிள் x and y are there. You're adding the values and finding the expectation. யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து ரிவர்ஸில் வந்து ரீட் பண்ணோம். You have two variables. Yes, I have two variables x and y. What you are doing? Sum of two variables. அப்போ x plus y. Sum எடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்க? ரிவர்ஸில் வாங்க, எக்ஸ்பெக்டட் வேல்யூ எடுக்கிறீங்க. அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ. Is it okay? Is the sum of their expectations. அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எடுத்தீங்க. ஓகே, then you are taking the sum. இதை தான் மீன் பண்ணுறோம். ஸோ ஆஃபன் இதெல்லாமே எக்ஸாமில் ரிப்பீட்டட் ப்ராப்ளம்ஸ் தான். Is it okay? யூஸ்வலாக இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது என்கிட்ட ஒரு டவுட் கேட்பாங்க. என்னென்னா, இங்கே பீன் ஜென்ரலாக போட்டிருக்கீங்களே, அப்போ எக்ஸுக்கும் ஒரே பி ஒய்க்கும் ஒரே பி. ஆனால் எக்ஸுக்கும் ஒரே பி ஒய்க்கும் ஒரே பியாக இருந்தால் மட்டும் அது வர முடியும். டிஃப்ரெண்ட் பியாக இருந்தால் வர முடியாது. Is it okay? ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேர்த்துக்கும் ஒரே பி. ரைட், ஃபைன். ஸோ திஸ் இஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. லெட் மீ கோ ஃபார் த தேர்ட் ப்ராப்பர்ட்டி now. Here I have e of kx. I have to show this as k into e of x. Let me have the formula. Summation p into x க்கு பதிலா kx இருக்கு. So kx. Again, k is a constant. This summation does not have any impact on k. அப்போ k நான் வெளியில் எடுக்கலாம். So summation px, which is nothing but k into e of x. Is it okay? K into e of x. So expected value of a variable multiplied by a constant. இந்த variable x எப்படி இருக்கு? Multiplied by a constant. Multiplied by a constant. Okay, multiplied by a constant is the constant multiplied with the expectation. Constant multiplied with the expectation or expected value. Is it okay? Please கொஞ்சம் நோட் பண்ணுங்க. Expected value of a variable. How is this variable? Multiplied by a constant is the constant multiplied by the expected value. Constant k multiplied with the expected value. Okay. ஒவ்வொரு வேல்யூ நீங்கள் ஒவ்வொரு டேர்மையும் நீங்கள் பிரேக் பண்ண தெரிஞ்சிடும், ஒவ்வொரு வேர்ட்ஸையும். ஸோ திஸ் இஸ் தேர்ட் ஒன். Fourth property. Let me go for the fourth property. I am in the fourth property. Fourth property தான் often repeated in the exam with respect to theoretical questions. இல்லைனா ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமாக வரும். ஓகே, e of x into y. So I have two variables x and y. இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணோன்னா, x and y are the two variables which are independent in nature. If I talk about plus னு வச்சுக்கோங்களேன், ஆர் அப்போ என்னால் ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். பட் இன்ட்டு இருந்ததுன்னா கண்டிஷன் ப்ராபபிலிட்டி வரும்ல. அப்போ இன்ட்டு வந்ததுன்னா x has to happen and also y has to happen. அப்போ x and y has to happen na, there is even a and b has to happen na, we have to check whether there is dependency or independency over there. அப்போ x and y multiplication வந்தாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். This property is relating to independent events. அப்போ a and b னு ரெண்டு ஈவெண்ட் வந்திருக்கு. Okay, we had two events a and b. And these two events are independent. For A event we had x as a random variable. For B event we had y as a random variable. Because A and B are independent, x and y are also two random variables independent to each other. ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இது. Is it okay? In case 10 variables இருந்தா again எல்லாமே இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். Is it okay? So E of, let me have this here, fourth one, E of xy expected value substitute பண்றேன். இங்கே ரெண்டு இண்டிபெண்டன்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கனால எக்ஸுக்கு p of x will be the probability value, yக்கு p of y will be the probability value. So here summation, நான் ஜென்ரலாக summation p x yன்னு போடக்கூடாது. This is abrupt mistake. தப்பாக ஆகிடும், இந்த மாதிரி போடவே கூடாது.
x ஒரு வேரியபிளா இருக்கு, y ஒரு வேரியபிளா இருக்கு. அப்ப x ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூ px into x, y ஓட ப்ராபபிலிட்டி வேல்யூ py into y. ஓகே, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து குரூப்பிங் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி ஸ்டெப் எப்படி தெரியுமா வந்திருக்கும், இப்படி இருந்திருக்கும். சமேஷன் px py xyன்னு இருக்கும். சரி, ஓகே, நம்ம கொஞ்சம் குரூப்பிங் பண்ணிக்கிறோம். குரூப்பிங் பண்ணலாம், ஏன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் தான். x ஒரு ரேண்டம் வேரியபிள் ரியல் நம்பர், y ரேண்டம் வேரியபிள் ரியல் நம்பர், p of x p of y 0 to 1 தான் அதோட ரேஞ்சு. ஸோ எப்படி இருந்தாலும் மல்டிப்ளிகேஷன் தான் வேல்யூஸாக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி குரூப் பண்ணி போடலாம். பட் லாஜிக்கலாக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ யூ மே ஃபைண்ட் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். Now what shall I do is, here I will not have single summation. ஏன்னா p of xக்கு ஒரு சமேஷன் இருக்கும், p of yக்கு ஒரு சமேஷன் இருக்கும். அதனால் இது இன்னும் பெட்டராக ரெப்ரசென்ட் பண்ணோன்னா I had double summations. ஓகே, டபுள் சமேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன் சமேஷன் ஹியர் அண்ட் ஒன் சமேஷன் ஹியர். ஓகே, ஒரு சமேஷன் வச்சு யூஸ்வலி ஃபார்முலே வில் ஹேவ் ஒன் சமேஷன். ஒரு வேரியபிள் இருந்தால் இப்போ நம்ம ரெண்டு வேரியபிள் வச்சு பேசும்போது ரெண்டு சமேஷன் இருக்கணும். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் ஒன் ஐ கேன் குரூப் இட் ஹியர் அண்ட் திஸ் ஒன் ஐ கேன் குரூப் இட் ஹியர். இஸ் இட் ஓகே? எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே சமேஷன் போட்டு எக்ஸோட வேல்யூக்கும் ஒய்யோட வேல்யூக்கும் சேர்த்து போடுவாங்க. அந்த ஹேபிட்டும் இருக்குது. இஸ் இட் ஓகே? ஸோ இப்படியும் போடலாம், இல்லை இப்படியும் போடலாம். எக்ஸ் அண்ட் ஒய்க்கும் சேர்த்து போடலாம். திஸ் இஸ் நத்திங் பட் இ ஆஃப் எக்ஸ் இன்டூ திஸ் இஸ் நத்திங் பட் இ ஆஃப் ஒய். இந்த மாதிரி நீங்கள் குரூப்பிங் பண்ணுறீங்களே மேம், பண்ணலாமானா எஸ் பண்ணலாம். We have the proof from the multiplication theorem which says that P of A intersection B is equal to P of A into P of B. We have talked so much about this theorem. P of A intersection B will be equal to P of A into P of B. அப்போ x ஓட A ஓட வேரியபிள் தான் x, y B ஓட வேரியபிள் தான் y. So I can talk about the expected value E of xy is equal to E of x into E of y. Yes, என்னால் பிரிக்க முடியும், பிரிக்கலாம். That's why this grouping is comfortably done. இது வந்து நார்மல் வேல்யூஸாக நீங்கள் குரூப் பண்ணிங்கன்னா எப்படி வேணால் ஸ்ப்ளிட் பண்ணலாம். See, 6 can be written as 3 into 2. Yes, ஸ்ப்ளிட் பண்ணலாம். 12 can be written as 1 into 12. ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லைனா 3 into 4 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனால் இங்கே ஸ்ப்ளிட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணோன்னா எஸ், திஸ் தியரம் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் திஸ் கேஸ். ஸ்ப்ளிட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். இது நார்மல் நம்பராக இருந்தால் எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் அ நார்மல் நம்பர். வி ஆர் டாக்கிங் அபவுட் த லாஜிக் ஹியர். அப்போ லாஜிக் பார்க்கும்போது இந்த தியரம் இப்படி இருக்கிறனால தான் நம்ம பண்ண முடியுது. அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இங்கே இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸாக தான் இருக்கணும். இஸ் இட் ஓகே? ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஒய், ஸோ ஐ கன்க்ளூட் ஹியர் இ ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய். இஸ் இட் ஓகே? இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய். சிம்பிள். இது எப்படி நம்ம வேர்டிங்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? லெட் மீ ஹேவ் த வேர்டிங்ஸ் ஹியர். தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் வைஸ் இங்கே பண்ண மாதிரி. எக்ஸ்பெக்டட் வேல்யூ of two independent random variables. Please give a focus on this word, two independent random variables x and y, or I may directly write it as x and y is equal to the product of their expectations. Product of their expectations. Is it okay? Product of their expectations. Once was asked in the exam, E of xy is not equal to E of x into E of y. Correct? E of xy, இப்போ தானே பார்த்துட்டு இருந்தோம். E of xy equal to E of x plus E of x into E of y. It was given in the exam, E of xy is not equal to E of x into E of y. A ஆன்சர் எப்படி தெரியுமா இருக்குது? ட்ரூ இருக்குது. B வந்து ஃபால்ஸ் இருக்குது. C ஆஸ் யூஷுவல் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்களே, போத்து இங்கி பிங்கி போட்டு ஃபைன் பண்ணுற மாதிரி இல்லை இந்த ஆன்சர். இந்த மாதிரி ட்ரூவா இந்த மாதிரி ட்ரூவான்னு செக் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த ஹிண்ட். இண்டிபெண்ட்டாக இருந்தால் இது ட்ரூ, இண்டிபெண்ட்ங்கிற வேர்டு இல்லைனா இது ட்ரூ. ஸோ ஐ கேனாட் ஹேவ் ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது வந்து போத்து நன் மாதிரி டைப் இல்லை. ஸோ இண்டிபெண்ட்ங்கிற வேர்டு இருந்ததுன்னா இப்படி போடுங்க. கிவ் அ கான்க்ரீட் ஆன்சர்.